அப்புறம் வழி வழின்னா எப்படி அது போகக்கூடாதுன்னா மறைச்சு நின்னுக்கிறோம். பெப்சில வந்து நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க. அதாவது அரிசி, பருப்பு இதெல்லாம் அந்த கோவிட் சமயத்தில் வந்து எல்லா யூனியன்ஸ்க்கும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு யூனியனும் பெப்சிலேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து எங்கள் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இது காலையில் ஒரு 3 hours மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கோவிட்ன்றதால சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுன்றதால ஒரு 12 o'clock வரைக்கும் மட்டும் நாங்கள் இதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இது கேள்விப்பட்ட உடனே பொண்ணு வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு. இது ஜூலையில் அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணு. சரிம்மா ஆஃபீஸ் திறக்கணும், இதுக்காக ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம். டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு தனியாக குழு வச்சுருக்கோம், அட்வைசரிக்கு தனியாக குழு வச்சுருக்கோம், விமென்ஸ் பாஷ் கமிட்டி வச்சுருக்கோம், விமென்ஸ் வெல்ஃபேர் விங்னு பாஷ் கமிட்டி வச்சுருக்கோம். அதில் எங்கள் யூனியன் மெம்பர்ஸ் வந்து சீனியர் மெம்பர்ஸ் ஒரு 3-4 பேர், வெளியிலேருந்து மாதர் சங்கத்திலேருந்து ஒரு லேடி, அவங்க தலைமையில் அந்த பாஷ் கமிட்டியை வச்சுருக்கோம், விமென்ஸ் வெல்ஃபேர் விங்னு. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிடணும். நான் டெஃபினட்டாக நான் என்னன்றதை பார்க்குறேம்மா அப்படின்னு. August 5th வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும், லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது. அதாவது 10 to 1 தான் ஆஃபீஸ் வந்து ஒர்க். ஆனால் August 5th ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். 2 நாள்லேயே நம்ம எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு விமன் வெல்ஃபேர் விங் ஆளுங்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்ன இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும், நீங்கள் வாங்க என்கொயரி இது கண்டக்ட் பண்ணணும். சரி சார். அப்போ வந்து 8th வந்து அவங்க வந்துட்டு எல்லாம், ஏன்னா லெட்டர் பார்க்கணும், இந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட் படிக்கணும், அவங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணணும்னா. ஸோ வந்தாங்க, லெட்டர் படித்தாங்க, இது சீக்கிரம் பண்ணணும், ஆல்ரெடி இவ்வளோ டிலே ஆகிருக்கு, சீக்கிரம் பண்ணணும்னா 12ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே அவைலபிளாக இருக்கணும், இது மட்டும்தான் வேலையாக இருக்க மாட்டாங்க, ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ 12ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 8ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து, இந்த மாதிரி 12ஆம் தேதி 11 o'clock என்கொயரி வச்சுருக்குமா, ஷாஜியை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறோம், நீயும் வரணும், ஓகே அப்படின்ட்டுருச்சு இந்த பொண்ணு. இப்போ 12ஆம் தேதி காலையில் எல்லாரும் வராங்க. 9:30க்கு ரிமைண்டர் கொடுக்குறப்போ, இந்த பொண்ணுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்குறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணப்போ, நீங்கள் வந்து எனக்கு ரிட்டனில் கொடுத்தா தான் நான் வருவேன். இது ஏன் 8ஆம் தேதி சொல்லலை? ஏன் 12ஆம் தேதி என்கொயரி நடக்கிற அன்றைக்கி காலையில் ஏன் சொல்லணும்? இது ஒன்றுமே புரியல. அதாவது ஓப்பனாக பார்த்தோம்னா இந்த டிலே, இப்போது ஷாஜி வந்து இதை பண்ணான்னா வந்து நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா ஓஹோ இவன் தப்பு பண்ணியிருக்கான் போல இருக்கு, வர்றதுக்கு வந்து டபாய் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சான். அவன் வர்றான், கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆள் வரல, கேட்டால் வந்து ரிட்டன். சரி ஓகே, ரிட்டன் தானே வேணும் உனக்கு, ரைட், பை ரூல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுவே பண்ணுறேன்ட்டு 15 days டைம் கொடுத்து 27 திருப்பி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அந்த பொண்ணுக்கு இன்டிமேட் பண்ணோம். இப்போ அதுக்கு வந்து மெயில் அனுப்புது. யார் வந்து இந்த விசாரணை பண்ணுற கமிட்டி யார், இவங்க யார் ஹெட், இவங்க யூனியன் மெம்பரா, இவங்க இதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நான் சொன்னேன், நீ யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸில் நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ அவங்கள நாங்கள் விசாரிக்க கூப்பிடுறோம். அப்போ விசாரிக்க கூப்பிடுறப்போ நீயும் இருக்கணுன்றோம். நீ யூனியன் கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு கமிட்டியும் நாங்கள் வந்து இங்கே ரூம்குள்ளே உட்காந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கிடையாது, ஜென்ரல் பாடியில் உட்காந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம். 2022 ஜென்ரல் பாடியில் இந்த பொண்ணு இருந்தது, மெம்பர்ஸுடைய அப்ரூவலோடு தான் இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டேஜில் அப்பாயிண்ட் பண்ணுறோம், தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது, இங்கே தூரத்துலேருந்து பார்த்தா கூட தெரியும், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம் யார் யாருன்ட்டு. அப்போது
நீ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்ட, என்கொயரி ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் வேணும்னு கேட்டால் ரைட்டு ரிட்டன் அனுப்பிட்டோம். திருப்பி வந்து என்ன சொல்கிற, நான் அட்வொகேட் கூட வருவேன், நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நாங்கள் சொன்னோம் இது இன்ஹவுஸ் ஃபங்க்ஷனிங், மெம்பர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயம். நான் மெம்பர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயத்த வெளியாளுங்களை வச்சுக்கிட்டு நான் பண்ண மாட்டேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், எப்போவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது சென்சிபிள் விஷயன்றதுக்காக சென்சிட்டிவ் விஷயங்கிறதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். தேவைன்னா அந்த வீடியோவை நாங்கள் கொடுப்போம். பட் ஃபஸ்ட்டு நீ முதல்ல நம்பிக்கை வைக்கணும் யூனியன் மேலே. நீ எந்த நம்பிக்கையில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? அப்போ நீ நம்பிக்கை வைக்கணும். நான் வரமாட்டேன், ரைட் ஃபைன், உன் இஷ்டமா. அண்ட் இன்னொரு விஷயம் இது சொல்லிடுறேன். அந்த ஃபோன் கால் பண்ணுறப்போ நான் போலீஸ்க்கு போனால் நான் நம்ம டெர்மினேட் பண்ணிவிடுவேன்னு கதிரவன் என்னை மிரட்டினாருன்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இப்போது நீங்கள் உங்களுக்கு அப்புறமா அந்த யூனியன் டாக்குமெண்ட்ன்றதால கேமராவில் நான் இது பண்ணல, நீங்கள் யார் பார்க்கணுன்னு தாராளமாக வந்து பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு கொடுத்த லெட்டரில் நான் இந்த மாதிரி இது செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வந்து ரிட்டனாக கொடுக்கணும்னு சொன்னார், அதனால் நான் ரிட்டனாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஒழிய செக்ரட்டரி என்னை மிரட்டினாரு, நான் போலீஸ்க்கு போனால் மிரட்டினாருன்னுலாம் அதில் போடல. இன்னொன்று, நீங்கள் என்கொயரி என்ன நீங்கள் விசாரிக்கலன்னா 2 வாரத்தில் நான் போலீஸ்க்கு வந்து போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ என்கொயரி இது வச்சோம், வரலை. 2 வாட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம், வரலை. கடைசியில் எங்கள் அட்வொகேட் சொன்னார் அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா அது லைவாகவே இருக்கும். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வரல. ஸோ இப்போ யூ ஹேவ் டு க்ளோஸ் த கம்ப்ளைண்ட்னோன்னே கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வராததால், விசாரணைக்கு வராததால் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். லீகலாக உங்களுக்கு ஃபர்தராக லீகலாக நீங்கள் ஏதாவது ப்ரொசீட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்ட்டு லெட்டர் அனுப்பியிருக்கோம் நாங்கள், ப்ரூஃப் இருக்குது. ஓகே, ஸோ இது நடந்தது 2020. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போலீஸ்க்கு போச்சு, கேஸ் போட்டுச்சு, அப்போ இது நடந்தது. இது ஒரு தனி இஷ்யூ. ஸோ இந்த கான்ஸ்பிரசி தியரின்னு எதை சொல்கிறேன்னா, நடந்த சம்பவங்களில் நடக்காத விஷயங்களை நான் மிரட்டினேன்னு சொன்னது, என் ஒய்ஃப் மேலே இது வச்சா இப்போ இது நீங்கள் இப்படி தான் கேட்பீங்களான்னு சொன்னது, இது எல்லாமே பொய் சார். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கட்டமைச்சிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இது ஷாஜி இஷ்யூ, ரைட்? இதை வைங்க பக்கத்தில். ரெண்டாவது இன்னொரு இது, இந்த பொண்ணுடைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கு, ஷாஜி விஷயத்தில் போலீஸ்க்கு போனதால தான் நாங்கள் டெர்மினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொய் அகெயின். ஏன்னா ஷாஜி இஷ்யூ நடந்தது 2020. அதுக்கப்புறம் 2022 நடந்த எலெக்ஷனில் இந்த பொண்ணு வந்து கண்டெஸ்ட் பண்ணிச்சு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருச்சு. ஏன்னா அந்த எலெக்ஷனில் இவங்க 23 போஸ்டிங்க்கு இவங்க கண்டெஸ்ட் பண்ணதே 11 பேர் தான். 11 பேருக்குமே டெபாசிட் காலி. அதனால் இந்த விஷயத்தை மறைச்சிருக்கலாம், அசிங்கம் நினச்சிருக்கோம் என்னவோ. 22 ஜென்ரல் பாடியில் தான் இந்த மாதிரி என்னை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்தாங்க, என் ட்ரெஸ் உள்ள கை விட்டாங்கன்னெலாம் இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அவ்வளவும் போய். ஏன் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணுறவன் எங்கேயாவது ஒரு இடத்துல தடயம் விடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஐ பீன் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் ஷாஜி கேஸில் இந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜி கேஸில் இந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கு சார், கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு சார், நல்ல விஷயம், நியாயம் கிடச்சிருக்கு. எனக்கு நியாயம் கிடச்சிது, டபுள் யூனியன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லியிருக்கு. போய் அகெயின் நாங்கள் என்கொயரி இது ரெடி பண்ணுவோம், நீ வரல. நீ வராததுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதையே தப்பாக வந்து என்ன சொல்கிறது, இன்டர்பிரேட் பண்ணுது, தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் பண்ணி நான் வந்து அனுப்புகிறேன். டிஸ்மிஸ் பண்ணுற இன்னொருத்தர் கேட்குறாரு, நான் என்ன ஜட்ஜு அப்படின்னு. டிஸ்மிஸ் பண்ணுறது நான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். தட் இஸ் தி ப்ரோட்டோகால், தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஸோ ஷாஜி விஷயத்தில் ஐ மீன் சாரி ஜம்பிங் இது 2022 ஜென்ரல் பாடியில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த தப்பு பண்ணுறவங்க தடவை விடுவாங்கன்னு சொன்னேன்ல. ஒரு இன்டர்வியூவில் இந்த பொண்ணு கூட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பேர் ஜேம்ஸ் ராப்சன். அவரும் இந்த பொண்ணு மாதிரியே எங்கள் யூனியனில் மெம்பராக இருந்து யூனியனுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக ரொம்ப நீக்கப்பட்டவர். ஓகேயா? இந்த ஜேம்ஸ் ராப்சன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா டினை பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த. இந்த 2022 ஜென்ரல் பாடி நடந்துச்சு இல்லைங்களா, அந்த ஜென்ரல் பாடி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இதே விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் யூஸ்வலாக போலீஸில் வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நாங்கள் இந்த ஹாலில் வந்து நடத்துகிறோம், இது உங்களுக்கு தெரியும், அது ப்ரோட்டோகால். அது முன்னாடியே கொடுத்துட்டோம். முன்னாடி நாள் நான் இன்ஸ்பெக்டர் போய் நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க இதெல்லாம் கேட்பாங்க, அது சொல்கிறதுக்காக நான் போயிருக்கேன். ஜேம்ஸ் உட்காந்துருக்காப்புல. என்ன ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நாங்கள் ஜென்ரல் பாடி வந்தோம்னா உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன சார் ஏதோ சொல்கிறாரு, நீங்கள்லாம் அட்டாக் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. சார் 40 வருஷமாக அந்த யூனியன் நடந்துகிட்டு இருக்கு, 40 ஜென்ரல் பாடி நடந்திருக்கு, இது வரைக்கும் எந்த ஜென்ரல் பாடிலையும் யாரும் அட்டாக் பண்ணலை. இது என்னென்னா எங்களை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க சொல்கிற விஷயம் சார். இது இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க.
அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டாங்கன்னா கொடுங்க சார், எங்களுக்கு அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்லி மறுநாள் 20 போலீஸ்காரங்க வந்தாங்க. அதில் 6 பேர் இவங்களுக்கு பந்தோபஸ்து வந்தாங்க. இந்த விஷயத்த இந்த பொண்ணு எந்த இன்டர்வியூலையுமே சொல்லலை, மறைச்சிருக்கு. உங்ககிட்ட மட்டும் இல்லை. நடந்த கூத்து என்னன்னா, அன்னைக்கு ஜென்ரல் பாடி நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஜென்ரல் பாடி இங்கே ஸ்டேஜுக்கிட்டேயே எஸ்ஐ நிற்கிறாரு, கூட 2 போலீஸு, அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஹாலில் ஒரு 3/4 இடத்துல இந்த பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி விமன் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. இது ஜென்ரல் பாடி பக்கத்துலேயே இது ஜென்ரல் பாடி நடக்கிறப்போ அப்போ திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னா, நம்முடைய மெம்பர்ஸ் சில பேர் ஒரே கச்சமச்சான் சவுண்டு வந்துச்சு. உடனே தலைவர் கேட்டார், என்னையா சத்தம் அப்படின்னா, என் தங்கச்சி அங்கே இருந்த கவிதா, அந்த கவிதாவை தான் இப்போ இது பயங்கரமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா அப்புறம் இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க பென் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் ஜென்ரல் பாடியில் செல் உள்ளே கொண்டு வரக்கூடாது, எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது. நாங்கள் வந்து இதை நோட்டீஸ் அனுப்புகிறப்பவே அதில் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா ஜென்ரல் பாடி வந்து போன வருஷம் என்னென்னலாம் பண்ணோன்றது மெம்பர்ஸ்க்கு சொல்கிற விஷயம். நீ அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையும் கவனிக்காமல் அப்புறம் போய் எதுவும் பண்ணலன்னு பேசுறது. நீ முதல்ல என்ன ப்ரொசீடிங்ஸோ கவனி. அதுக்காக நாங்கள் இந்த ரூல் வச்சுருக்கோம். ஸோ அப்போது செல்ஃபோன் இல்லை அப்படின்னா பென் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுற இந்த பொண்ணுன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சோன்னா, எதுக்குமா பென் கேமரா வச்சு இது எதுக்கு? உங்களுக்கே தெரியும், கச்சமச்சல் ஆனோன்னா போலீஸ் வந்துட்டாங்க பக்கத்தில், பின்னாடியே போலீஸ் வந்தாங்க, அவங்க வந்துட்டாங்க பக்கத்தில். என்ன அப்படின்னோடனே அப்போது கூட இருந்த ஒரு பொண்ணு, சுமத்தின்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை, இனிமேல் ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னு கத்துச்சு. சரிப்பா ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே, விட்டுருங்க, அவ்வளோதான். ஜென்ரல் பாடி நடக்கணும், ஜென்ரல் பாடி நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க, இவங்க விட்டுருங்க, எல்லாம் சைலண்ட் ஆகிடுங்க. பின்னாடி போலீஸ் நிற்கிறாங்க, இந்த பொண்ணு பின்னாடி. இதெல்லாம் வீடியோ இருக்குது, இது எல்லாமே வீடியோவில் இருக்குது. ஸோ இது நடந்துச்சு, ஜென்ரல் பாடி நடந்தது, அந்த பொண்ணு அங்கே தான் இருந்தது. ஜென்ரல் பாடி முடிஞ்சு எல்லாருக்கிட்டையும் ஹாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு போச்சு. இப்போ போலீஸ் இருந்ததையோ, போலீஸ் இவங்களுக்காக தனியாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்ததையோ இந்த பொண்ணு எந்த இன்டர்வியூனும் சொல்லலை. நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் எந்த இன்டர்வியூலையும். ஏன் சொல்லலை? கோர்ட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ்கிட்டயே வந்து என்னென்னா என்ன வந்து அட்டாக் பண்ணாங்க. நாங்கள் தானே அங்கே இருந்தோம், என்னம்மா எங்கம்மா நடந்துச்சு அட்டாக்? நீ சிரிச்சிட்டு தானம்மா போனேன் நீ சாயந்தரம் அப்படின்னா. இன்னொன்று அட்டாக் பண்ணாங்க, அடிபட்டிருக்கு அப்படின்றப்பல. இப்போது நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு நகை கீறல் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்போவே எரியுமா, மறுநாள் காலையில் எரியுமா சார்? நீ அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க, ஜென்ரல் பாடி ஃபுல்லாக பார்த்துருக்க, அதுக்கப்புறம் போயிருக்க, மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டல் போய் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. அன்னைக்கு இல்லாத அடி, அன்னைக்கு இல்லாத கீறல் மறுநாள் காலையில் எப்படி வந்துச்சு? நீ உண்மையாகவே உனக்கு அடிபட்டிருக்க, உண்மையாகவே யாரோ கீறி இருக்காங்கன்னா நீ அப்போவே இல்லை போவ. உண்மையாகவே உன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருப்போமா அதுக்கப்புறம்? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லாமே பொய் சார், அத்தனையும் பொய் சார். டோட்டலாகவே இந்த இதைத்தான் இவங்க போலீஸில் சொன்னாங்க. போலீஸில் யார் உங்கள் இஷ்டத்துக்கு போய் நீங்கள் போய் என்கிட்ட சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா இம்மிடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸில் போய் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க போலீஸ் வந்து இல்லையேம்மா அப்படி எதுவும் நடக்கலைன்னொன்னே சைதாப்பேட்டை கோர்ட்டில் போய் 8 பேர், அதுலேயும் பாருங்க இதுலேயும் வந்து ஒரு சதி நடந்திருக்கு. அந்த 8 பேரில் அதாவது என் ஃபோட்டோ, என் ஒய்ஃப் ஃபோட்டோ, அப்புறம் கோபால் இவங்கெல்லாம் சில பேர்லாம் ஃபோட்டோ போட்டிருக்காப்புல, ஒரு சில பேர் ஃபோட்டோ போடலை. ஏன்னா அந்த ஒரு சில பேர் இப்போ அவங்க கூட இருக்காங்க, அவங்க பின்னாடி இருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வேணும்னே ஒரு ஏன் இந்த பொண்ணு வந்து 23 வந்து டெர்மினேட் பண்ணோம் சார். ஏன்னா இந்த போலீஸ் இது இஷ்யூ ஆச்சு, போலீஸ் இஷ்யூ ஆனவுடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, விட்னஸ் இது விசாரிச்சு அதுக்கப்புறம் அவங்க இது பொய் தகவல், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற விவரம் பொய்யான தகவல் அப்படிங்கிறது தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க போலீஸ். இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீ நடக்காத ஒரு விஷயத்த ஏன் வந்து தலைவரை ஓகே விட்டு அவரை வந்து எப்பவுமே எல்லாருக்குமே அவரை கரிச்சு கொட்டுறது ஒரு வேலை, அவர் ராசி. நான் சொல்லுவேன், ஆனால் உங்கள் ராசினை யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவங்கள வந்து கரிச்சு கூட்டுவாங்கன்னு. சரி, எதுக்காக இத்தனை மெம்பர்ஸ்? நான் வந்து செக்ரட்டரி ரைட்டு, என் மேலே ஏதோ கோவம் இருக்குது ரைட்டு, அது என்ன இத்தனை மெம்பர்ஸ் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு என்ன வன்மம் அது என்ன மாதிரி இது? அப்படி நீ மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா ஓகே,
நடந்திருந்ததுன்னா நாங்களே சும்மா இருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் எந்த மெம்பரையாவது வந்து ஹாஷா பேசினாலே திடீர்னு நான் இறங்குவேன். நான் சார் என்ன பண்ண ஷாஜி மேட்டர்லையும் சொல்கிறேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணு. சார் என்னை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நான் பெத்த பசங்களாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான் சார். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இதெல்லாம் எங்கே இருந்தாலும் சொல்லுவேன். என்னை நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது எல்லாமே போய் சார். இப்போது அடுத்த செக்மெண்ட்டுக்கு வரேன், டெர்மினேஷன். ஓகே, ஸோ இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி யூனியனை பற்றி தப்பாகவும் யூனியன் மெம்பர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டு வந்து நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீ தேடி போய் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போடுவேன்னா அவ்வளோ இது வந்து யூனியனுக்கு எதிரான விஷயம். இது யூனியனுடைய மெம்பர்ஸ்க்கு எதிரான விஷயம். இது அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் ஷோகாஸ் அனுப்பிச்சேன். ஷோகாஸ் அனுப்பிச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அன்கிளைம்டு, ஆளில் வந்து இல்லை, டோர் க்ளோஸ்டு, இப்படியே போய் பல மாதங்கள் ஸ்ட்ரெச் ஆச்சு. இது ஏன்னா நான் ஷோகாஸ் அனுப்பி அந்த பொண்ணு அதுக்கு பதில் அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் நான் ஆக்ஷன் எடுக்கணும். இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் இந்த பொண்ணு வந்து இங்கே வந்து வாங்கிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த அனுப்பிச்ச பதில் எல்லாமே வந்து எப்படின்னா, நான் பேசுறது ஒரு இது இருக்கு சார். நேற்று தான் பார்த்தேன். அது the most dangerous liars are those who believe, who think what they are saying is right அப்படின்ட்டு. அதாவது தான் சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்புற பொய்யர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இது ஸ்ட்ரெச் ஆச்சு. ஆனால் ஒரு பாயிண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு இடத்துல பதில் சொல்லி தான் ஆகணும். கடைசியில் வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணோம். திருப்பி என்கொயரி அது கண்டக்ட் பண்ணோம். இந்த மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு. உங்களுக்கு ஷோகாஸ் அனுப்பியிருக்கு. நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்ச ஷோகாஸ்னால் என்ன, நீங்கள் ஒரு செயல் பண்ணியிருக்கீங்க, இதை ஏன் பண்ணீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். நீங்கள் விளக்கம் சொல்லி, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பா, அன்றைக்கி இருந்த கோவத்தில் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்குவோம். நான் இனிமேல் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறது நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, யூனியன்லாம் என்னை கேட்க முடியாதுன்னு யாராவது இருந்தால் அப்படிப்பட்டவங்க யூனியனில் இருக்க முடியாது. ஸோ ஆஸ் பர் எங்கள் சட்டப்படி ஷோகாஸ் அனுப்பிச்சு என்கொயரி வச்சு எதுக்குமே அந்த பொண்ணு வராததால் கடைசியில் அந்த பொண்ணை ரிமூவ் பண்ணோம். அடிப்படை உறுப்பினர் தான் ரிமூவ் பண்ணோம். இது நடந்தது 2023 சார். ஓகே, 2023 பூந்தமல்லி கோர்ட்டில் வந்து 136/2023 ஒரு கேஸ் வந்து போட்டுச்சு இந்த பொண்ணு. எது, அந்த பொண்ணுடைய டெர்மினேஷனை எதிர்த்து என்னை வந்து நீக்கினது வந்து சரியில்லை அப்படின்னு கேஸ் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து 13 அக்டோபர் 2023 வந்து ஜட்மெண்ட் வருது. நான் உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட், அந்த ஆர்டர் கூட காமிக்கிறேன், அந்த இது காப்பி கூட காமிக்கிறேன். அந்த ஜட்மெண்ட்டில் அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஹியரிங்க்கும் இந்த பொண்ணும் வரல, வக்கீலும் வரல. நோ ரெப்ரசன்டேஷன். எங்க வக்கீல் போயிட்டு இருந்தார் ஒரு ஹியரிங்க்கும். அதில் கடைசியில் ஜட்மெண்ட்டில் போட்டிருக்கிறது கண்டினியூஸ்லி ஆப்சென்ட், பெட்டிஷனர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பெட்டிஷன், ஸோ திஸ் இது வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், டெர்மினேஷன் எதிர்த்து கேஸ் போட்ட ஓகே, கேஸுக்கு நீ போலப்பா, ஏதோ ஒரு வேலை இருக்குது, கரெக்டாக அந்தந்த ஹியரிங் வர்ற நாளைக்கு அன்னைக்கு உனக்கு வேலைக்கு உன் வக்கீல் ஏன் போல, ஏன் ஒரு ஹியரிங் கூட வரல? கடைசியில் இது நான் வந்து போய் சொல்ல, இது சாட்சி இருக்குது, கோர்ட் ஆர்டர் சாட்சி இருக்குது. ஸோ 2023 13 அக்டோபர்லேயே இது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இந்த கேஸ். ஏன் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க கேஸை? ஏன் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நீ டப்பிங் யூனியனில் மெம்பர் இல்லை, இன்னொரு யூனியனில் மெம்பராக இருக்குன்னு அந்த பொண்ணே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கு. நான் இன்னொரு யூனியனில் மெம்பராக இருக்கேன், இன்னொரு டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கேன். ரைட், உன் யூனியன் மேட்டர்னு பார்த்துக்கிட்டு நீ போக வேண்டியது தானே. டப்பிங் யூனியனை பற்றி எதுக்கு பேசணும்? எதுக்கு இவரை பற்றி பேசணும்? எதுக்கு என்னை பற்றி பேசணும்? அதுவும் பொய்யா ஏன் பேசணும்? இதுக்கு நான் உங்களை கேள்விலாம் கேட்கல, இதுக்கு பதிலும் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்துக்கிட்டு இருக்கு சார். 2014 இப்போ நேற்று இன்டர்வியூவில் இந்த பொண்ணு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த நவம்பர் ஸ்கீம் பற்றிலாம். சார், நவம்பரில் நாங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் சார். இது வந்து எங்கள் மெம்பர்ஸ்க்காக சார், எங்கள் மெம்பர்ஸுடைய நல்லதுக்காக சார். இப்போ பேசிக் கான்செப்ட் என்னென்னா, உழைக்கிறவனுக்கு ஊதியம் போய் சேரணும், கரெக்டான நேரத்தில் போய் சேரணும். இதுக்காகத்தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் நானோ தலைவரோ பிளான் பண்ணதில்லை. எங்கள் KR செல்வராஜ்னு எங்கள் முன்னாள் தலைவர் அண்ணன் தலைவராக இருந்தப்பெல்லாம் அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணன் அவரை தலைவராக்கினார், அவர் தலைவரானார். அவர் தலைவராக இருந்தப்போ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தார் சார்.
இந்த ஸ்கீம் கொண்டு வரணுங்கிறப்ப தான் ஒரு டீம் இருக்காங்க சார். அதாவது ஒழுக்கமா இருக்கணும், சட்டப்படி நடக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரூல்ஸ்க்கு பயப்பட மாட்டாங்க சார். ஏன்னா அவங்க கரெக்டா இருக்காங்க. யார் ரூல்ஸ்க்கு பயப்படுவா, யார் வந்து சட்டத்துக்கு பயப்படுவா, யார் வந்து அதை எதிர்ப்பா, தப்பு பண்றவங்க. ஸோ ஒரு டீம் வந்து இதை எதிர்த்து அப்போதான் முதல்ல டப்பிங் யூனியன் மேல கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு கேஸ் மேல கேஸ். இது இந்த டப்பி நம்ம யூனியனுக்கு எதிராகவும் உறுப்பினர் நலனுக்கு விரோதமாகவும் யார் செயல்பட்டாலும் இந்த யூனியன் தட்டி கேட்கும் சார். இந்த நிர்வாகம் தட்டி கேட்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி கேட்டு என்ன நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, என்ன நீ ரிமூவ் பண்ணிட்டியா, நான் உன்னை ஒரு கை பார்க்குறேன், நீ இல்லாம பண்றேன்னு ஒரு குரூப் இருக்காங்க சார். இவங்க 2014 இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். 2018 எலெக்ஷன் நடந்தது. 2018 தான் தலைவர் வந்து அண்ணன் வந்து திருப்பி தலைவராக வந்தாங்க. அண்ணன் என்ன செக்ரட்டரியா வந்து இது பண்ணாங்க. அப்போ வந்து ராஜ்கிருஷ்ணா ட்ரெஷரராக வந்தார். அப்போத்துலேருந்து அண்ணன் தலைவர், நான் செக்ரட்டரியா இருக்கோம். இதில் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போவும் அந்த 2 வருஷம் சும்மா இருப்பாங்க சார். ஆர் ஜென்ரல் பாடி வர வரைக்கும் சும்மா இருப்பாங்க. ஜென்ரல் பாடி வர்றப்ப ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜென்ரல் பாடியும் நடத்தக்கூடாதுன்னு யாராவது, அதாவது வெளியில இப்போ இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்ல, இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா உள்ள சில பேரை வச்சிருக்கு. இவங்களை வச்சு ஜென்ரல் பாடி நடக்கக்கூடாதுன்னு இந்த ஜேம்ஸ் வந்து அப்போ மெம்பராக இருந்தான். ஜேம்ஸை வச்சு ஜென்ரல் பாடி நடக்கக்கூடாது. ஏன் ஜென்ரல் பாடி நடக்கக்கூடாது? ஏன்னா ஜென்ரல் பாடி நடந்தா நாங்கள் கணக்கு சப்மிட் பண்ணுறோம், புது தீர்மானங்கள் போடுறோம், புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இதில் மெம்பர்ஸ் வந்து சந்தோஷமாகறாங்க, மெம்பர்ஸ் வந்து ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்கன்னா அவங்க யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நடக்கக்கூடாது. இந்த யூனியன் நல்லபடி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுல இப்போ கிடையாது. 2014 ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2018 ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2018 எனக்கு தெரிஞ்சு 2014 ஆரம்பிச்சு ஒரு 3.5 வருஷம் இந்த யூனியனை, அப்போ வந்து அண்ணன் தலைவர் கிடையாது, செல்வண்ணன் தலைவர். இந்த யூனியனை பற்றி, செல்வண்ணனை பற்றி, அதாவது எல்லார பற்றியும் அவ்வளோ வந்து தப்பா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும். அப்போல்லாம் என்னென்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் திருப்பி நான் பதில் கொடுக்க ஆரம்பித்தோன்னே என்னென்னா என் மேலே கம்ப்ளைண்ட் செல்வண்ணங்கிட்ட, தலைவர்கிட்ட. என்னென்னா கதிர் வந்து, அப்போ நான் கமிட்டி மெம்பர், கதிர் வந்து நிர்வாகத்தில் இருக்காப்புல, எப்படி கதிர் வந்து ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாப்புல அப்படின்னா, அவர் செல்வண்ணை, டேய் நீ நிர்வாகிடா, நீ பேசக்கூடாதுரா, கம்முனுடுறா அப்படின்ட்டு ரொம்ப நாள் பொறுத்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. டாலிங் தப்பா பேசுகிறாங்களே அப்படின்னா, டேய் இவனுக்கு வெளியில் பேசி என்னடா ஆக போகுது, மெம்பர்ஸ்க்கு தெரியும்டா, இங்கே வராங்கடா மெம்பர்ஸ், அவங்களுக்கு தெரியும்டா யார் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல தான் என்னென்னா இவங்கெல்லாம் மீட்டிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அக்டோபர் 2017 வந்து ஒரு ஜட்ஜு அப்பாயிண்ட் பண்ணி 16 நாங்கள் எலெக்ஷன் இது டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு ஸ்டே வாங்கி 17 அக்டோபரில் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் மூலமாக அவங்க எலெக்ஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி 18 எலெக்ஷன் நடந்தது சார். இந்த 3.5 வருஷம் அவ்வளோ பேசினாங்க சார் இந்த யூனியனை பற்றி, இவரை பற்றி. இப்போ இத்தனைக்கும் பாவம் அவர் தலைவரும் இல்லை, இப்போ அவர் இல்லைன்னாலும் அவரை பற்றி ஏதாவது பேசுறது. இவனெல்லாம் பேசி அவங்களுடைய பெஸ்ட் சான்ஸ் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சார் நான் வந்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணுவேங்க, இதெல்லாம் இவ்வளோலாம் பண்ண வேண்டியிருக்குங்க, நான் இதெல்லாம் நல்லது பண்ணுவேங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு விஷயம். அவனை பார்த்தியா, அவன் யார் தெரியுமா, அவன் திருடவன், அவன் கொலைக்காரன், அவன் வந்து மோசமானவன், அவன் பொண்ணுங்களை கையை பிடிச்சி இருக்கிறவன் இன்னொருத்தனை சொன்னினா, உன்னை பற்றி நல்லபடியாக சொல்லி எதுவுமே இல்லாதவங்க தான் அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் எப்போ பார்த்தாலும் டப்பிங் யூனியனை பற்றி பேசுறது, டப்பிங் யூனியனை பற்றி இது பண்ணி அப்படியே ஜெயிக்கலான்னு நினைக்கிறாங்க. 18 ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாங்க, ரோஹிணி அவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ரோஹிணி அண்ட் நிம்மி ஜெயிச்சா, 2 பேர் மட்டும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 20 எலெக்ஷன் நடந்தது. 20 அத்தனை பேரும் தோத்தாங்க. 22 23 போஸ்ட்டுக்கு அவங்களுக்கு 23 பேர் கூட கிடையாது, 11 பேர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டெசிபேட் ஆனாங்க சார். பேச்சு மட்டுமே இல்லை சார், செயலில் இருக்கணும் சார். நாங்கள் 2018 இருந்து நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், எங்கள் மெம்பர்ஸ்க்காக அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் சார். அது மெம்பர்ஸ்க்கு தெரியும் சார். இப்போ எலெக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு ரூமில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து 2018 எப்போ அவங்க ஹைகோர்ட்லேருந்து கொண்டு வந்தாங்களோ ஜட்ஜை, அதுக்கப்புறத்துலேருந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு தான், அவர் எலெக்ஷன் ஆஃபீஸரை வச்சு தான் நாங்கள் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எலெக்ஷன் போலிங் எல்லாமே ஹால் கம்ப்ளீட்டாக கேமரா கவர்டு எல்லாமே. இப்போ இது கவுண்டிங் வந்து ஃபுல் இந்த மாதிரி கேமராஸ் ஃபுல்லாக இருக்கும். டிவியில் வந்து அதை வெளியில் வந்து எங்கள் மெம்பர்ஸ்லாம் கீழே இருப்பாங்க, டிவி வச்சு கவுண்ட் பண்ணுற ஒவ்வொரு பேலட் ஷீட்டும் அங்கே வந்து இது டிவியில் டிஸ்பிளே ஆகும். இப்படித்தான் வந்து நாங்கள் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க,
வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இவங்களே வந்து இது பண்ணிக்கிறேன். என்ன நாங்களே வந்து ஓட்டு போட்டு நாங்களே வந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம். மெம்பர்ஸ் ஓட்டு போடுறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் வந்து மெம்பராக சேர்த்துருக்காங்க, பழம் வியாபாரி பழம் விற்கிறவங்க மெம்பராக சேர்த்துருக்காங்க, அது பண்ணுறவங்க மெம்பராக சேர்த்துருக்காங்க, இது பண்ணுறவங்க. ஏங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணுமா? ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாதா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணக்கூடாதா? அதுக்கு மெம்பராக சேரக்கூடாதா? சும்மாவா சேர்றாங்க? காசு கட்டி தாங்க சேர்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி நீ வந்து இது அந்த அந்த தொழில் செய்கிறவங்களை எல்லாரையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சார். இதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த இப்போ பேசிக்கலாக என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ டப்பிங் யூனியனை பற்றி தப்பாக பேசுறதால இதெல்லாம் பண்ணி பேசுறதால இந்த பொண்ணுக்கு எந்த லாபமும் கிடையாது சார். எனக்கு நிஜமாவே சொல்கிறேன், அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்கு. ஏன்னா ஷீஸ் அ ஸ்கேப் கோட். அவள் பின்னாடி இருக்கிற ஒரு சில ஃபோர்ஸஸ் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ அப்படின்னா, ஷாஜி கேஸ் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. ஷாஜி கேஸில் ஆரம்பிச்ச இன்டர்வியூ எல்லா ஹெட்டிங்கும் என்ன? டப்பிங் யூனியனில் பாலியல் வன்முறை, டப்பிங் யூனியனில் ராதா ரவி வந்து இது. நீ ஷாஜி கேஸை பற்றி பேசாம ஏன் டப்பிங் யூனியனை பற்றி பேசுற? எதுக்கு டப்பிங் யூனியனை பற்றி பேசணும்? எதுக்கு டப்பிங் யூனியன் பற்றி பேசணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சில பேர் இதெல்லாம் நீ பேசு, அப்பதான் எலெக்ஷன் வர்றப்போ நாங்க போய் நின்று தெரியுமா இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு பேசுறதுக்கு. நல்லது எதுவுமே செய்ய முடியாது. ஆனா வந்து உன்னை வந்து அழிக்கணும் அப்படின்றதுல மட்டும் அது இருக்கு. ஒன்று மட்டும் சொல்றேன் சார், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், உண்மையா பழகணும், நேர்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தரை அழிக்கணும்னு நினைச்சா, அந்த அழிக்கணும்ன்ற நினைப்பு இருக்குல்ல சார், அது நினைச்சவங்களே அழிக்கும் சார். இது இயற்கை நீதி சார், நான் சொல்றது இல்லை, இயற்கை நீதி காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து தெரிந்தது கிடையாது.